பல்லடம் சட்டமன்ற தொகுதியின் செயல் வீரர்கள் கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய பல்லடம் சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர், திருப்பூர் மத்திய மாவட்ட கழகத்தின் செயலாளர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் கா செல்வராஜ் அவர்களே, வரவேற்புரை வழங்கி இருக்கக்கூடிய பல்லடம் நகர் கழக செயலாளர் ராஜேந்திரகுமார் அவர்களே, கழக சட்ட திருத்த குழு உறுப்பினர் சுப்பையன் அவர்களே, திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் இல பத்மநாபன் அவர்களே, அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களே, திருப்பூர் தெற்கு மாநகர கழக செயலாளர் நாகராஜன் அவர்களே, பல்லடம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சோமசுந்தரம் அவர்களே, மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, பல்லடம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் துரைமுருகன் அவர்களே, கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலுசாமி அவர்களே, பொங்கலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கனகராஜ் அவர்களே, அசோகன் அவர்களே, பொங்கலூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சிவாச்சலம் அவர்களே, விஸ்வலிங்க சாமி அவர்களே, குமார் அவர்களே, முருகசாமி அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, வடக்கு மாவட்ட தலைவர் செல்வகுமார் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்களே, புறநகர் மதிமுக மாவட்ட கழக செயலாளர் மணி அவர்களே, தேமுதிக மாநகர மாவட்ட செயலாளர் குழந்தை வேலு அவர்களே, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் நசீர் தீன் அவர்களே, எஸ்டிபிஐ மாவட்ட தலைவர் பஷீர் அகமது அவர்களே, மக்கள் நீதி மையத்துடைய மாவட்ட செயலாளர் கமல் ஜீவா அவர்களே, திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் யாழ் ஆறுசாமி அவர்களே, ஆதித்தமிழர் பேரவையின் மாவட்ட செயலாளர் சின்னசாமி அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய திருப்பூர் மத்திய மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் வக்கீல் குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி இயக்கங்களின் நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டமன்ற தொகுதியிலே முதல் முறையாக உங்களுக்கு ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். உங்களுக்கெல்லாம், ஏன் எங்களுக்கெல்லாம் நீண்ட நாட்களாக தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் செல்வராஜ் அவர்கள் இந்த முறை பல்லடத்திலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் உரையாற்றும் பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள், தன்னுடைய அரசியல் பணிகளை எல்லாம் பட்டியலிட்டு சொன்னார்கள். தலைவர் கலைஞர் அவர்களால் தான் பெற்றிருக்கக்கூடிய பெருமைகளை எல்லாம் பட்டியலிட்டு சொன்னார்கள். அதே போல இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை தெளிவு பெற எடுத்து சொன்னார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களின் உடன்பிறப்புத்தான் இந்த பள்ளிடத்தில் இன்று வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், உங்களையெல்லாம் பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு உங்களோடு பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒருவர்தான் இங்கே உங்களது வேட்பாளராக, உங்கள் கைகளிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுத்து இங்கே நிறுத்தி இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை மறுபடியும் முதலமைச்சராக தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது உரிமையோடு கேட்கிறோம், தலை நிமிர்ந்து கேட்கிறோம். ஏனென்றால் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்கிறோம். மற்றவங்கெல்லாம் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்கன்னு நீங்களும் படிச்சு பார்க்க மாட்டீங்க, அவங்களும் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் மறந்து விடுவார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள், யாருமே நிறைவேற்ற முடியாதுன்னு நினைச்ச வாக்குறுதி வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் என்று சொன்னபோது யாருமே நம்பல. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியை தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னபோது இப்படி முடியுமா, இதை செய்ய முடியுமா என்று பல பேர் நினைத்தார்கள். ஆனால் அதை செய்து காட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியிலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்குவேன் என்று அறிவித்தார்கள். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாதுன்னார். ஆனால் அதை செய்து காட்டி இன்று 1,31,00,000 சகோதரிகள் தமிழ்நாடு முழுவதும் அந்த மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம். ஆட்சிக்கு வந்தவுடன் அதை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த பிறகு இப்பொழுது பழனிசாமி என்ன சொல்றாரு, நாங்களும் 2000 ரூபாய் கொடுக்குறோங்கிற. ஆனா நம்முடைய முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிக்கும் பழனிசாமி அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். அதிமுக கொடுக்கக்கூடிய வாக்குறுதி காற்றோடு கலந்து போகும். உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, 2016 அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கையே கொடுத்தாங்க, வாக்குறுதியை கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியில 31வது வாக்குறுதி பக்கம் 27 என்று நினைக்கிறேன், இலவசமாக கட்டணம் இல்லாத கைபேசி செல்போன் கொடுக்கிறேன். நாங்க உங்களுக்கு நினைவே இல்லை இல்லையா? அந்த செல்போனை வாங்கினவங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் மேடையில் யாராவது வாங்கியிருக்கீங்களா? வாங்கினவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, செல்போனு வரவே இல்லை. ஒரு கார்டு கொடுக்குறேன் நாங்க, பேங்க் கார்டு, அம்மா வங்கி அட்டைன்னு, அந்த வங்கி அட்டையை கூட கொடுக்காத ஆட்சி தான் அதிமுக ஆட்சி, எடப்பாடி பழனிசாமியோடைய ஆட்சி. ஒரு கார்டு கூட சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே நம்முடைய வேட்பாளர் அவர்கள் சொன்னது போல தன்னுடைய முதல் கையெழுத்தே விடியல் பயணம், மகளிருக்கான விடியல் பயணம்.
சொன்ன வாக்குறுதிகளை மட்டும் இல்லை, சொல்லாததையும் செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக, அவங்க கல்லூரிக்கு போய் படிக்க வேண்டும் என்பதற்காக போய் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மறுபடியும் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். படிச்சு முடிச்சிடுறாங்க, படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்காது இல்லையா, கொஞ்ச நாள் ஆகும். அந்த வேலை கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைங்க மனசு சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள். படிச்சு முடிச்ச உடனே அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நாங்க பயிற்சி தருகிறோம். அந்த பயிற்சி பெறக்கூடிய அந்த 6 மாதங்களுக்கு அந்த படித்த இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு 1500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்குவேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆட்சியை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்ற அந்த பெருமையோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். நமக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டணி டெல்லியிலிருந்து வரக்கூடிய கூட்டணி. அந்த யார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, இனிமேல பிஜேபியோட கூட்டணியே கிடையாது, நான் பண்ணதெல்லாம் தப்பு, அவங்களோட எந்த காலத்திலையும் கூட்டணி வச்சுக்க மாட்டேன், இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள், சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள், தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள், அதனால இனிமேல பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று சொல்லி எங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் லேடியா மோடியான்னு கேட்டு அவங்கள எதிர்த்தாங்க. இனிமேல நானும் அதே போல எதுக்க போறேன் என்று சொல்லிட்டு இந்த தேர்தலில் மறுபடியும் கூட்டணி கைகோர்த்து கொண்டு மேடையிலே நிற்கிறார்கள். அவங்க கைகோர்த்துட்டு நிற்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது, இது அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள். ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டு ஒருத்தர் மேடையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று. ஏன்னா எடப்பாடி தன்னை வளர்த்தவங்களையே ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களுக்கே துரோகம் செய்யக்கூடியவர். யார் காலில் விழுந்து வாய்ப்பு பெற்று முதலமைச்சரானாரோ அந்த அம்மையாருக்கே அந்த கட்சியிலே இப்ப இடம் இல்லை. கூட இருந்த ஓபிஎஸ் அவர்களை அந்த கட்சியிலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி இன்னைக்கு அவரும் தமிழ்நாட்டை காப்பாற்ற நம்முடைய தளபதி அவர்களால் மட்டும்தான் முடியும் என்று நம்மோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கும் துரோகம், சொந்த கட்சிக்கும் துரோகம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் இங்கே ஓரணியிலே திரண்டிருக்கிறார்கள். டெல்லியிலிருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறது இல்ல, 100 நாள் வேலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 100 நாள் வேலை, அதை எதிர்த்து ஒரு சட்டத்தை மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் டெல்லியிலே இருக்கக்கூடிய பிஜேபி நாடாளுமன்றத்திலே கொண்டு வருகிறது. அந்த 100 நாள் வேலையை ஒழிப்பதற்காக இனிமேல நாங்க தான் முடிவு பண்ணுவோம். பல்லடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் யாருக்கு வேலை கொடுக்கலாம், வேலை கொடுக்கலாமா இல்லையா, என்ன மாதிரி வேலை கொடுக்கணும்னு நம்ம முதலமைச்சர் முடிவு பண்ண முடியாது, இங்க இருக்கக்கூடிய கலெக்டர் முடிவு பண்ண முடியாது, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் முடிவு பண்ண முடியாது, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளாட்சி துறையிலே நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடியவர்கள் முடிவு செய்ய முடியாது, டெல்லியிலிருந்து முடிவு பண்ணுவாங்களாம். இங்க என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியுமா, எத்தனை பேருக்கு வேலை தெரியும் தெரியுமா? ஆனா நாங்கள் தான் முடிவு செய்வோம், பணம் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்க மாட்டோம், வேலை செய்யறவங்களை குறைங்க என்று சொல்லி அந்த 100 நாள் வேலையை இல்லாம செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது நாங்கள் எல்லோரும் எதிர்த்தோம், நம்முடைய முதலமைச்சர் எதிர்த்தார். ஆனா அதையும் வாயை மூடி ஏற்றுக்கொண்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எவ்வளவு பெரிய துரோகம் என்று சிந்தித்து பாருங்கள்.
இவர்களுக்கு இந்த தேர்தலிலே நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். தொடர்ந்து ஹிந்தியை தமிழ்நாட்டின் மீது திணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, நம்முடைய பெருமைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி அது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். வேற யாரை பத்தியும் பேசலையான்னு கேட்காதீங்க, பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லா தெரியும். இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகச் சிறப்பாக தெரியும். நம்ம மாநாடு நடத்தியிருக்கோம், அதுல மிகப்பெரிய அளவில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்த தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருக்காங்க. என்னது? மற்றவங்க நான் இதை தரேன் அதை தரேன்னு உங்க வீட்டில் இருக்கா இல்லையான்னு கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா வாங்கிக்கோங்க, வாஷிங் மிஷின் வேணும்னா வாங்கிக்கோங்க, உங்களுக்கு எது தேவையோ கிரைண்டர் வேணும்னா வாங்கிக்கோங்க என்று சாய்ஸ் உங்க கையில, உங்களுக்கு எது தேவையோ வாங்கக்கூடிய உரிமை உங்கள் கைகளிலே என்று 8000 ரூபாய்க்கு கூப்பன் வவுச்சர் கொடுக்கிறேன்னு அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் மகன். அதனால சொன்னா செய்யக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் விவசாயிகளுக்காக 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையில் எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத, மின் கட்டணமும் இல்லாத மீட்டர்கள், மோட்டார்கள் உங்களுக்காக வழங்கப்படும். 20 லட்சம் விவசாயிகள் பயன்படக்கூடிய வகையிலே உங்களுக்கு மோட்டார்கள், புது மோட்டார் வழங்கப்படும் என்று இந்த தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த அறிவிப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பல்லடம் பகுதியில் மட்டும் நிலவி வரக்கூடிய கடும் போக்குவரத்து நெரிசலை தீர்க்க தென்புறமாக புதிய புறவழிச்சாலை 54 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. பல்லடம் அரசு மருத்துவமனையை மேம்படுத்தவும் புதிதாக விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிறப்பு பிரிவு மற்றும் புதிய கட்டடங்கள் அமைக்க 10 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. கோவை முதல் கரூர் வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலையை 4 வழி சாலையாக மாற்றியிருக்கிறோம். பல்லடம் பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக மின்மயானம் அமைக்க கடும் போராட்டமாக இருந்த நிலையில இப்பொழுது நகராட்சியின் மூலமாக 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அது அமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு விரைவில் அது அர்ப்பணிக்கப்படும். பொங்கலூரில் உள்ள சக்தி நகர் பகுதியில் 41 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வார சந்தை கட்டடம் மற்றும் வடுகபாளையம் பகுதியில் உள்ள செங்குட்டை பகுதியில் 3.54 கோடி மதிப்பீட்டில் சீரமைப்பு செய்யப்படும். பல்லடம் தொகுதிக்கான நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய வாக்குறுதிகள்: கோயம்புத்தூர் தாராபுரம் சாலைகள் இணைக்கப்பட உள்ளன, புறவழிச்சாலை அமைக்கப்படும், வெளியூர் பேருந்துகளுக்கு என்ன பல்லடத்தில் தனி பேருந்து நிலையம் அமைக்கப்படும், பொங்கலூரை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் தாலுகா விரைவில் உருவாக்கப்படும், பொங்கலூர்ல தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படும், ஜவுளி தொழில் நவீனமயமாக்கப்பட்டு திருப்பூர்ல உள்ள தொழிலாளர்களுக்கு தங்கும் விடுதிகள் உருவாக்கப்படும், பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல்லடத்திலே குழந்தைகள் காப்பகம் அமைக்கப்படும்,
நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக அட்வான்ஸ் வீவிங் டெக்னாலஜி, மேம்பட்ட நெசவு தொழில்நுட்பங்கள் இளைஞர்களுக்கு அதில் பயிற்சிகள் வழங்கப்படும். இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். அத்தனை திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, உங்களுக்காக உங்களோடு நின்று உங்கள் உரிமைகளுக்காக பாடுபடக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பல்லடத்திலே நம்முடைய வேட்பாளர் செல்வராஜ் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.